முழிப்பு வந்ததும் பக்கத்துல நீ இருப்பன்னு பார்த்தா ஆளைய காணும். சரின்னு அப்பா கிட்ட கேட்டா நீ வெளியே போயிட்டேன்னு சொன்னாரு. எங்க போன? உண்மையை சொல்லிடுவோமா? ஏற்கனவே முடியாம இருக்காரு. இதுல நம்ம உண்மையை சொல்லி கோவம் வந்துட்டா என்ன பண்றது? வேண்டாம் மகா, வேண்டாம். யோசிக்காத. யோசிச்சு போய் மட்டும் சொல்லிடாத. உன் முகத்தை பார்த்தா அப்படிதான் தோணுது. நீ கார்மெண்ட்ஸுக்கு போலன்னு எனக்கு தெரியும். நான் விஜய் கிட்ட பேசிட்டேன். நீ எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. சரி, நான் சொல்லிடுறேங்க. ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. ஆரம்பிக்கிறதே சரியில்லை மகா. விஷயம் தெரியாம வாக்கு கொடுத்து மாட்டிக்க நான் தயாரா இல்ல. நீ கொடுக்கிற பில்டப்பே பயமா இருக்கு. அப்ப கோவப்படுவீங்களா? நீ முதல்ல விஷயத்த சொல்லு ப்ளீஸ். எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. நம்ம போனோம்ல அந்த ப்ளூபெரி ஹோட்டலுக்கு. அங்க நீங்க ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்கும் போது என்ன பண்ணி வச்சிருக்க மகா? அந்த காலத்துல புருஷனையும் புள்ளியும் தூங்க வச்சுட்டு பொண்ணுங்க சினிமா பார்க்க போவாங்களா? அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா நீ என்ன தூங்க வச்சுட்டு இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தையே நடத்திட்டு வந்திருக்க. இப்ப நீங்க கோவப்படுறீங்களா இல்ல என்ன பாராட்டுறீங்களா? பயப்படுற மகா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தனியா போய் எவ்வளவு பெரிய வேலையை முடிச்சுட்டு வந்திருக்க. நீ சொல்றது எல்லாம் கேட்டா அந்த ஆதித்ய வர்மா பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கே. அதனால அவன் செஞ்ச தப்பெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? சும்மா விட சொல்றீங்களா? நீயும் நானும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றேன். பணத்தால எதையும் சாதிப்பான். அவன் செஞ்ச தப்பை இல்லன்னு ஆக்குறதுக்கு அவனால முடியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்னோட பிரச்சனை இல்லைங்க. என்னோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மகா, அதுதான் எனக்கு பயமே. அந்த ஆதித்ய வர்மா வெளியே வந்தா சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் ஏதாவது பண்ணணும்னா வெளியில வரணும்னு கூட அவசியம் இல்லையே. ஏய், தெரியுது இல்ல? தெரியுங்க. ஆனா பயம் இல்ல. வாழ போறது ஒரு வாழ்க்கை. அது நமக்கும் மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நீங்க அந்த பொண்ணுங்களை பார்த்திருக்கணும். எல்லாம் நம்ம திவ்யா கோகிலா வயசுதாங்க. பாவங்க. பாவமா? இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்திருக்காங்க, அவங்கள போய் பாவம்னு சொல்ற நீ? அவங்களோட சூழ்நிலை என்னவா இருக்கும்னு யாருக்கு தெரியும்? பணம் சம்பாதிக்க ஒரு வழி கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு உள்ள வந்து கூட மாட்டிக்கிட்டு இருக்கலாம்ல. அப்ப அங்க வேலை பாக்குற எல்லாரும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவங்கன்னு சொல்றியா? பொண்ணுங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்றியா மகா? இல்லங்க, நான் நிச்சயமா அப்படி சப்போர்ட் பண்ணல. கஷ்டப்படுற சூழ்நிலையில இருக்கிற பொண்ணுங்க இது ஒரு டிராப்னு தெரியாம வந்து மாட்டிக்கிறாங்க. சும்மா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு தெரிஞ்சு இது செய்யற பொண்ணுங்களும் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. என்னவோ மகா, ஒரு தப்பான கூட்டத்தை கூண்டோட புடிச்சு கொடுத்துருக்கேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு இன்னொரு பக்கம் பயமா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் வராது, பாத்துக்கலாம். மேடம் வாங்க. நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் ஆர்டர் போடுறேன். சொல்லு திவ்யா, என்ன வேணும்? வெஜ் ஆர் நான்வெஜ்? நார்த் இந்தியன், கான்டினென்டல், சைனீஸ், கொரியன், எது வேணும்னாலும் சொல்லு. சார், என்னைக்காவது எனக்கு இந்த மாதிரி கேட்டீங்களா சார்? நீயும் உனக்கு பிடிச்சது தான் ஆர்டர் போடுற, அதான் நானும் சாப்பிட்டு தொலைங்க. போடா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்காத. போய் சார்ஜ் எடுத்து வந்துடுறேன் சார். எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம் அஸ்வின். அந்த மயக்க மருந்து கலந்து கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சது எனக்கு இன்னும் ட்ரௌசியாக தான் இருக்கு. ஏதாச்சும் சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அவ்வளோதானே, ஃப்ரிட்ஜில் ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ எடுத்து குடி. திவ்யா, ஃபீல் ஃப்ரீ. உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, யோசிக்காத. போ போ. எனக்கு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். இப்போ ஹலோ, யா, அந்த ரெயின்போ ஃபேப்ரிக்ஸ் மெயிலுக்கு ஏன் நீங்கள் இன்னும் ரிப்ளை பண்ணல? இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். பார்த்துக்கோ. யா, இல்லைங்க, இந்த பாருங்க, எனக்கு உங்களோட எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. தப்பை முதல்ல அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு மெயில் வந்ததே தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தால் எப்படி? கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். யாருக்கு எடுங்க எடுத்தீங்க நீங்க?
அஸ்வின் தான் ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்து குடின்னு சொன்னான். ஏங்க அவர் சொன்னா நீங்க எடுத்து குடிச்சிருவீங்களா? கூல் ட்ரிங்க்ஸ் தானே, ஏன் இவ்வளவு சண்டை போடுறீங்க? கூல்ட்ரிங்க் ஏங்க அது ஏன் கூல்ட்ரிங்க்ஸுங்க? டேய் சார் முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன், ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்க? இல்ல சார். இது என்னோட கூல் ட்ரிங்க்ஸ் இல்லையா, அவரோட கூல் ட்ரிங்க்ஸா. இதை எடுத்ததுக்கு திட்டுறாரு. நீங்க தானே என்ன எடுத்துக்க சொன்னீங்க. எப்படி சொல்றது? ஏங்க குடிக்காதீங்க, இருங்க சார், சொல்லுங்க சார். டேய் ஏன்டா அப்படி இருக்க? கூல் ட்ரிங்க்ஸ் தானடா. ஐயோ சார். டேய் 10 பாட்டில் வேணாலும் வாங்கிக்கடா, காசா இல்ல. அச்சோ, இவருக்கு எப்படி சார்? 10 இல்ல சார், 100 கொடுத்தாலும் எனக்கு வேணாம் சார். சார் எனக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் சார் வேணும். டேய் பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. என்ன கூல் ட்ரிங்க்ஸ் இது? அதுல என்ன உன் பேர் எழுதி வச்சிருக்க? சார் பேர் இல்ல சார், வேற இருக்கு சார் அதுல. வேறயா? என்னடா அது வேற? சார் திட்டக்கூடாது, அடிக்க கூடாது. சொல்லி தொலைடா, திட்ட மாட்டேன். ஃபாரின் சரக்கு கொஞ்சம் வச்சிருந்தோம்ல, ஆ. அந்த சரக்கை இதுல கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் சார். ஐயோ சார் சார் சக்கரை ஊத்திச்சு சார். ஏய், கிறுக்கா. ச்சீ. பைத்தியக்கார பையல. காலி அடிச்சுன்னு சொன்னேன். காலி ஆயிடுச்சுதான், கொஞ்சோண்டு இவ்வளோண்டு தான் சார். அதை மிக்ஸ் பண்ணி வச்சேன் சார், இதை போய் கீழே ஊத்திட்டாங்க. போச்சு. பாட்டில கூட நான் குடிக்க மாட்டேன், ஸ்ட்ராங்கா இருந்தேன் தெரியுமா? என்ன போய் இப்படி குடிக்க வச்சிட்டீங்க? ஏங்க நானாங்க குடிக்க வச்சேன், நீங்களே எடுத்து குடிச்சிருக்கீங்க. இந்த குடும்பத்துல என்ன ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க? பின்ன பால், தயிர், வத்த குழம்பு, ரசம் இதெல்லாமா வச்சு ஃப்ரிட்ஜ் அசிங்கப்படுத்த முடியும்? ஏய் போதைக்கு பீர், ஹேங் ஓவருக்கு மோர், இது இல்லாத பேச்சுலர் ஃப்ரிட்ஜ் எங்கெங்க இருக்கீங்க சார்? ஒத்தாளா போராடிட்டு இருக்கேன், பார்த்துட்டே இருக்கீங்களே சார், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார். டென்ஷன்ல ஏதாவது பண்றதுக்குள்ள ஒழுங்கு பெரியதா ஓடி போயிரு. நீ பண்ண வேலைக்கு சப்போர்ட் வேற உனக்கு. நிறுத்துங்க சார் ஏற்கனவே அந்த மயக்க மருந்து குடிச்சு கிழன்னு இருக்கு. இப்ப இந்த ட்ரிங்க் நான் இல்ல சார், நானே பாவம். என்னமோ பண்ணுது, தலையெல்லாம் திவ்யா சுத்தம். திவ்யா திவ்யா ஏய், போ. தொடாத என்ன. நான் தொடல. சார் நம்மள விடுங்க சார், ஏன் சரக்குலாம் வேஸ்டா போயிச்சே சார். ஏய், சரக்கு இன்னும் இருக்குடா. சரக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமா, நிறைய உள்ள இருக்கு. இருக்கா? ஆமா. எங்க? வா, கிட்ட வா, சொல்றேன். வா. சொல்லுங்க. சார் விடுங்க சார், சார் சார் ஐயோ ஐயோ. ஏய், போ. கிட்ட வராது, போடா. நோ, போ. இது என்ன கூத்து பண்ண போதுன்னு தெரியல என்னைக்கு.